நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/12/2024 கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திரியோதசி திதி இரவு 7:40 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. பரணி நட்சத்திரம் காலை 7:50 வரை, பின்பு கிருத்திகை. நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று கிருத்திகை விரதம், கார்த்திகை தீபம், பிரதோஷம், முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் நீங்கள் திறம்பட செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 10இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சூரியன் 7 இருப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சனி 9இல் இருப்பதால் வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் முன்கோபத்தை சற்று குறைக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தவரை வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்க முடியும். முடிந்தவரை உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 9, 10 சந்திரன் சஞ்சரிப்பதும் 4 புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சூரியன் 6 சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் இன்று பகல் 1:20 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலை வேளையில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட வேண்டாம். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் எடுத்த பணியை மாலைக்குள் கண்டிப்பாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சூரியன் 7, 8 சந்திரன், குறிப்பாக இன்று மதியம் 1:20 பிறகு 8 சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் இன்று உங்களுக்கு மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் மன அமைதி குறைவு ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 சந்திரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன் 3 சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 5, 6 சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்தது நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் 3 ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக 2 சனி 7 செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முடிந்தவரை குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 6இல் செவ்வாய், 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மதியத்திற்கு பிறகு சந்திரன் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்திருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருப்பதால் நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.